வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நேற்றைய பேச்சு தொடர்ந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு பயந்துருவார், பிஜேபியோட சேர போகிறாரு, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்த்தே ஆகணும்னு பிஜேபி கட்டாயப்படுத்துகிறாங்க, ஏப்ரல் வரை எடப்பாடிக்கு கெடு அப்படின்னு பெரும்பாலான ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து சொன்னோம். அது ஏப்ரலில் கொடுத்தாலும் மார்ச்சில் கொடுத்தாலும் அவர் ஒத்துக்க மாட்டாருங்க, அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி பேசணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். பிஜேபி வேணாங்கிற முடிவில் இருக்கார். அது எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக இருக்கார். அவர் சின்ன இல்லைனாலும் சரி, அவர் சிறையிலேயே போட்டாலும் சரி, அப்படி தான் இருப்பார். அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் பயப்படக்கூடாது, பயந்தால் அரசியல் நடத்த முடியாது. ஜெயிலு பெயில் இதெல்லாம் சகஜம். ஜெயலலிதா அம்மா பார்க்காத ஜெயிலா, கலைஞர் அவர்கள் பார்க்காத ஜெயிலாக சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நேற்று எடப்பாடி அவர்கள் பேசியதில் ஒரு விஷயம் நம்ம கவனமாக பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்க்க மாட்டேன், அதை பற்றி பேசுவோம். ஓபிஎஸ்ஸை நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதான் பேசியிருக்காரு. ஒன்று அது பிஜேபிக்கு வச்ச செக்கான, பிஜேபிக்கு வலுவான செக். பிஜேபியை திட்டுறதை விட ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன்னா அமித்ஷாக்கே கோவம் வரும். நம்ம சொல்கிறோம், அண்ணாமலை என்ன யோசிப்பார், ஜி சொல்கிறாரு, அதையும் மீறி நீங்கள் சேர்க்க மாட்டீங்க, என்ன அர்த்தம்? சேர்க்க மாட்டேன்னா சேர்க்க மாட்டோம், உன்னால் முடிஞ்சதை பாருங்கள். இடி சிபிஐ எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோங்க. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. ரோட்டில் இறங்கினா வேறு மாதிரி போயிடும், நேரம் அப்படி தான் பேசுவாங்க. அப்போ இன்னும் இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த தைரியம் வந்தது? ஒன்று வேணாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கேட்குறாரு? 10 ரூபா பாலாஜி ஒன்று. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி 52 மடங்கு போக்சோ வழக்குகள் அதிகமாகி விட்டது, நீங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிட்றீங்க, இந்த மாதிரி வழக்குகள் வருவதற்கு என்ன காரணம்? மக்கள் குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் இல்லை, இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுமா எடுபடாதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நிதி நிலைமை, நான் விட்டுட்டு போன கஜானாவிலேருந்து டபுள் பங்கு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கிறார். இது மக்கள்கிட்ட எடுபடுமா எடுபடாதான்? இந்த கடன் பிரச்சனை, மற்ற பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்னங்க? இன்றைக்கி பிஜேபியை கையாளக்கூடிய விஷயம். இத்தனை எம்பிக்கள் இருக்கீங்க, டெல்லியில் ஒரு அழுத்தம் கொடுக்க முடியல. அரிக்காப்பட்டியில் நீங்கள் ப்ரப்போசல் அனுப்புனீங்களா இல்லையா? உண்மை தானே, பண்ணீங்களா இல்லையா? இன்னொன்று, பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதே இடத்துல தான் அமைப்பேன், பெட்ரமாஸ் லைட்டு தான் வேணும்னு ஏன் சொல்கிறீங்க? ஒன்றிய அமைச்சர் சொல்லிட்டார், இல்லைங்க தமிழ்நாடு அரசு தான் சொன்னிச்சின்னு சொல்லிட்டார். என்ன பதில் உண்டா? நிதி நிலைமை தள்ளாடி கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் போட்டு பரந்தூரில் இருக்க மக்களுக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுக்க போகிறோங்கிறீங்க. ஒன்றிய அரசு கையை விரிச்சிட்டாங்க, எப்படி பணத்தை கொடுப்பீங்க? என்ன உங்களுக்கு திட்டம் இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப அவர் ஆட்சி சூப்பராக பண்ணிட்டாரு அப்படின்னா உங்கள் ஆட்சியை விட பெட்டர் தானே. அவர் இந்த வேல் யாத்திரையை எப்படி கையாண்டார்? பிஜேபியை வளர்ப்பது யார்? அதான் அவர் கேட்குறாரு. இங்கே சும்மா கூட்டம் போடுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது திமுக, மேலே போய் எல்லா விஷயத்தையும் சாதிச்சுட்டு வராங்க. இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் எத்தனை பேர் அங்கே பிஜேபியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட எத்தனை காரியம் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியாமையாக இருக்குது நாட்டு மக்களுக்கு. ராஜ்நாத் சிங்கை நாணய விளையாட்டை கூட்டு என்ன அப்படி என்ன அவசரம்? ராஜ்நாத் சிங் அப்படி என்ன பாடுபட்டார்? திராவிட இயக்க கொள்கையில் அவ்வளோ தீவிரமானவரா? திராவிட இயக்கத்தை பற்றியும் எவ்வளோ பற்றி பேசியிருக்கார் அவர். அவரை ஏன் கூட்டு வந்தீங்க நீங்கள்? காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? வெங்கைய நாயுடுவை கலைஞர் சிலை திறப்புலா கூட்டு வரீங்க, என்ன காரணம்? இதெல்லாம் பின்னாடி அரசியல் இல்லையே. நாங்கள் இதெல்லாம் நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. அதுவே எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுக ஆஃபீஸ் திறந்து வச்சார் இங்கேருந்து. ஏன்னா அங்கே போனால் பிரச்சனை வரும்னு தெரியும். யாராவது ஒருத்தர்கிட்ட வேலுமணி அமித்ஷாட்ட பேசினா முடிஞ்சுக்காது. ஐயோ 2 பேருங்க கூட்டணி, அமித்ஷா மிரட்டிட்டார். மிரட்டுறதுக்கு பயந்தானா எப்பயோ போயிருப்பார் இல்லைங்க எடப்பாடி. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறதுலாம் பயப்படுற ஆள் இல்லை. ஒரு முடிவு பண்ணிட்டாருங்க. அவர் ஓபிஎஸ் சசிகலாலாம் வேணான்னு ஒரு முடிவு ரொம்ப தெளிவாக பண்ணிட்டார். அதையும் நேற்று அவர் பேச்சில் இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள். நான் எத்தனை தடவை எம்எல்ஏவாக இருந்தேன், கட்சி அந்த இடத்துல வேறு கூட்டணிக்கு கட்சிகள் அம்மா கொடுக்கும்போது வேணாமா எனக்கு நான் அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன்னு ஜெயிச்சு நின்னம்மா. கட்சிக்கு விசுவாசமாக இருந்தது யார்? இன்னொன்று, ரொம்ப தெளிவாக இந்த அளவுக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறத பார்த்தா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். ஓபிஎஸ்லாம் ஒரு ஆளாங்க, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு? அவர் ஒத்தாள் இல்லை, 2-3 பேர் இருக்காங்க கூட. அதில் ஒருத்தர் திமுக பேசிகிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் எடப்பாடிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, இது ஓபிஎஸ்க்கு பேசின பேச்சு இல்லை. நேற்று பிஜேபிக்கு அமித்ஷாவுக்கு சொன்னது, அப்பா நீங்கள் நிறைய என்ன தான் சொன்னாலும் நான் அவரை சேர்க்க மாட்டேன், இதான் என்னோட முடிவு, அவ்வளோதான். அதுக்கு தான் ஓபிஎஸ்க்கு தெரியும். ஓபிஎஸ் கேட்டால் அவர் சேர்த்துக்குவாரா? மேலே இருந்து சொல்கிறவங்க சொன்னால் சேர்த்துக்குவாங்க. அவர் ஒரு முடிவு பண்ணிகிட்டு இருந்தார் ஓபிஎஸ். என்ன, மேலே போய் நம்ம ஜிகள்கிட்ட சொல்லுவோம், ஜி சேர்த்து வச்சுருவார். ஏன்னா போன தடவை அவங்க சேர்த்து வச்சாங்கல்ல, அதான் வேணான்ட்டார். வேணாங்க, அவரை சேர்த்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா நீங்களும் வேணாம். ஓபிஎஸ்னால தான் பிஜேபியை கழட்டி விட்டார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபிக்கு ஒரு பெரிய செக் வச்சுட்டார். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். இப்போ என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், அந்த பக்கம் பிஜேபி, இவங்கெல்லாம் ஒரே கூட்டணி. என்ன, யாரும் வந்துடக்கூடாது. அதாவது விஜயை காலி பண்ணுறதுக்கு அது ஒரு யோசனை. எடப்பாடியும் வந்துடக்கூடாது. பிஜேபியா திமுகவா அப்படி போகணும் களம்.
நேற்று எதுக்கு எவ்வளோ நாள் இல்லாமல் வந்து கச்சத்தீவு மேட்ரு ஆளுநர் எழுப்புறாரு, கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஆளுநர் நேற்று போய் முழுக்க செய்தி பாருங்கள், ஆளுநர் திமுக மோதல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பெரியார் சம்பந்தமான இஷ்யூ ஓடிட்டுருக்கோம். எல்லா விஷயமும் மலக்கடிக்கப்பட்டு உண்மையிலே தமிழினத்துக்கு பெரியார் ஒரு துரோகம், நம்ம சீமான் ஒரு துரோகம் பண்ணுறாரு தான் நம்ம நினைக்கிறோம். சீமான் அவருக்காக பேசினா கூட இது மடை மாற்றிய பேச்சு. திமுகவுக்கு நான் பெரியார் தந்தை இது ஒரு இஷ்யூவா, தந்தை பெரியார் இஷ்யூ ஏன் சீமான் அவர்கள் கையில் எடுக்கிறாரு? திமுகவுக்கு ரொம்ப வசதியாக போச்சு, சீமான் கையில் எடுத்துக்கிறார். இதை வச்சே ஒரு மாதம் ஓட்டுக்கடா ஓட்டினாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் பிரபாகரனை சந்தித்தாரா இல்லையா? அதை வச்சு நாட்டில் பிரச்சனை எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் மறக்கடிக்கப்பட்டு இது ஒன்று தான் இஷ்யூ. அதுக்கப்புறம் இந்த நடிகை மேட்ரு இஷ்யூ கொஞ்சம் யோசனை பாருங்கள். எல்லா விஷயத்துலேருந்து எப்படி இவங்க டைவெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மொழியை காக்க உயிரை கொடுப்போம், ரொம்ப நாள் டைலாக், 1967 டைலாக், எல்லாம் மக்கள்லாம் காமெடியாக பார்த்துட்டு போவாங்க. இதுபோது நினச்சிட்டு செல்லு இன்டர்நெட்டெலாம் வந்துருச்சு, இப்போ போய் நாங்கள் மொழியை காப்போம் உயிரோடு இருப்போம், அதெல்லாம் மக்கள்லாம் ஈடுபடாது. நீங்கள் வந்து அந்த தமிழ் மொழியை வச்சு சம்பாதிக்கிறீங்க திமுகங்கிறது மக்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாரா கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ எல்லாத்த பற்றி வெளியிட்டார்ல, உடனே இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து சிபிஎஸ்சி பள்ளியை நடத்துகிறாருன்னு சொன்ன உடனே அந்த சேர்மன் போஸ்ட்டில் அவர் போட்டு வந்து அதை மாற்றிட்டாங்க. எதுக்கு நைட்டோட நைட்டாக மாற்றுறீங்க? இன்னும் அண்ணாமலை சொல்கிறது மக்கள் பரவாயில்லப்பா, அண்ணாமலைஜி கலக்கிட்டார், திருமாவளவன் அவர்கள் ஸ்கூல் நடத்துகிறாரா உடனே மாற்றுறாரு. அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போயிருக்குது கூட்டணி கட்சி. இது அதிமுகவை பற்றி பேசுகிறதுல உங்களுக்கு தார்மீக உரிமை என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அதிமுக தான் பிஜேபி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களே. கேலோ இந்தியா திட்டத்திலேருந்து நாணய வெளியீட்டு விலை எல்லாத்துக்கும் கூட்டு வர்றது யார்? அதாவது இன்றைக்கி சிஎம் பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவரை வரவேற்காமல் போனார் 4 தடவை சந்திரசேகர் ராவ். போனாரா இல்லையா? போன முதலமைச்சராக இருக்கும்போது அந்த கோபத்தில் அவங்க பொண்ணு கவிதாவை வந்து சிபிஐ வழக்கில் சிக்க வைக்கிறாங்க, மதுபான வழக்கில். ஆனால் நீங்கள் கரெக்டாக சிஎம் வரும்போது நீங்கள் முதல் ஆளாக போய் கொடையை நீட்டி பிடிக்கிறீங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க? இப்படி ஒரு ஆள்லாம் நம்ம கிடைக்க மாட்டாங்கப்பா, திமுகவை கையே வைக்காதப்பா. செந்தில் பாலாஜிக்கு பிறகு யாரையுமே கை வைக்கல. செந்தில் பாலாஜி ஒரு சாம்பிள், நாங்கள் வச்சா பண்ணுவோன்ட்டு. அப்போ ஆஃப் ஆனிங்க, அதுக்கப்புறம் டேக்கப்பே ஆகலை. ரைடு வரும், அது வரும், இது வரும், அப்படியே இருக்கும், ஒன்றும் நடவடிக்கை இருக்காது. ஏன் ரைடு வருது? நாளைக்கு ஏதாவது பிஜேபி பண்ணால் நாங்கள் உங்களுக்கு ஒரு வழி பண்ணிடுவோங்கிறதுக்கு செக்கு. ஆனால் மற்ற அதாவது அப்படின்னா திமுகவும் மேலே இருக்க பிஜேபி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரியாத மாதிரி இவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களா, அவங்க அழுகிற மாதிரி இருப்பாங்க, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி நேற்றைய பேச்சு வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய செக்கு. திமுக எப்பயுமே செக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன கேட்குறோம்? இந்த உங்களுக்கு வந்து 7.5 இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது? வேல் யாத்திரை எடப்பாடி காட்சியில் எப்படிங்க நடந்தது? கூட்டணி கட்சி தான் இருந்தது. எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 வந்து பாபர் மசூதி இடிப்பு அன்னைக்கு கரெக்டாக கூட்டம் போடுறாங்க, சவுகானை கூட்டு வராங்க மத்திய பிரதேச முதலமைச்சர். அந்த விழாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி 500 பேர் தான் இருந்தாங்க அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி ஒன்றும் இல்லாத திருப்பரங்குன்ற விஷயத்தை நீங்கள் எவ்வளோ ஊதி பெருசாக்குறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்த விஷயத்தை யார் பெருசாக்குறது? திமுக தான். எதுக்காக? இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்கணுமா, நம்ம தான் இவங்களுக்கு ஒரே பாதுகாவலர். பிஜேபி அப்போ கொஞ்சம் அப்படியே வளர வைக்கிறது, அவங்கள பேச வைக்கிறது. பேச வச்சோன்னா உடனே இவங்க உள்ளே வருவாங்க. இதெல்லாம் செட்டப்புன்னு மக்களுக்கு தெரியாதான்? மறுபடியும் சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி இதுக்கெல்லாம் பயப்படுறவர்கள் அவரையே ஜெயிலில் போட்டாலும் நிற்பார். ஒரு அரசியல் கட்சி ஒரு ஓபிஎஸ் அவர்கள் சாதாரண தேநீர் கடை வைத்திருந்த ஓபிஎஸ்க்கு இவ்வளோ கோடி சொத்து கொடுத்தது அதிமுக. அந்த பில்டிங்கை போய் அடித்து உடைக்கிறீங்களே, அப்போ நீங்கள் உங்கள் பையன் 2 பேர் நல்லா இருக்கணும். அதுக்கு மேலே யார் உதவி? பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய திமுக. ஏன் திமுக வந்து இவங்களுக்குள்ள என்ன உறவு? கரெக்டாக ஓபிஎஸ் பண்ணுவார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓபிஎஸ்க்கு பின்புலம், அதாவது ஒரு கட்சியுடைய தலைவர், அதிமுக தலைவர் சொல்கிறாரு, இல்லைங்க துணை தலைவருக்கு வந்து அவரை போடுங்க. எவ்வளோ நாள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் எவ்வளோ நாள் மாற்றுறதுக்கு எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறீங்க? ஒரு எடப்பாடி சொல்கிறார் ஆட்சி நடத்த தெரியலங்கிறார். உண்மைதான். எவ்வளோ போக்சோ வழக்குகளாகட்டும், எவ்வளோ பிரச்சனை வெளியே நடந்துட்டு பார்த்தீங்களா? சட்டம் ஒழுங்கு எவ்வளோ பிரச்சனை. இதெல்லாம் ஏன் வந்து கண்டுக்கலாம்னா அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிளை செயலாளராக இருந்து அமைச்சராக இருந்து சிஎம் வரார். அவருக்கு சிஎம் புதுசு. நீங்கள் ஒரு குடும்பத்திலேருந்து உங்கள் அப்பா சிஎம், துணை முதல்வராக இருந்து நிறைய பார்த்தவர். ஆனால் இன்றைக்கி நீங்கள் நடத்துறது சரியா, எடப்பாடி நடத்துறது பழைய வரலாறு பாருங்கள், புள்ளி விவரத்தை பார்த்து முடிவு பண்ணுங்கள். அதனால் அதிமுக அப்படிங்கிற கட்சி தமிழகத்துக்கு தேவை, அதுவும் திராவிட கட்சிகள் தேவை. அந்த ஒரு திராவிட கட்சியை அகற்றி விடலான்னு பிஜேபி நினைக்கிது, அதுக்கு திமுக துணை போகுது. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், விஜய் வரட்டும், சீமான் வரட்டும், தமிழகத்திலேருந்து எந்த கட்சி ஒரு தமிழனாக எந்த கட்சி தலைவர் வேணால் ஆரம்பிக்கிட்டோம். ஆனால் சென்ட்ரல்லேருந்து வர கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு எப்பயுமே நன்மை பயக்காது. அது முல்லை பெரியார் அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அரிக்காப்பட்டியாக இருந்தாலும் சரி, அந்த டங்ஸ்டன் சுரங்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாயுக்கள், இது எல்லாமே அது ஸ்டெர்லைட் ஆகட்டும், எந்த விஷயத்திலும் இந்த தமிழகத்துக்கு இவர்கள் வஞ்சித்து கொண்டு தான் இருப்பார்கள்.
பிஜேபி நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்களே, காவேரி நடுவர் மன்ற விஷயத்தை வந்து அரசியலில் ஜெயலலிதா மாதிரி வெளியிட்டாங்க. அதை இன்னும் அப்படியே வச்சிருக்கிறது யார்? பிஜேபி தானே. அதே காவேரி பிரச்சனை இவ்வளோ தூரம் நம்ம இப்போ பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளில் வெயில் ஆரம்பிச்சிருச்சு, நடக்கும். கரெக்டாக நீர்ப்பாசனத்துறை துணை அமைச்சராக வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை போடுறாங்க. ஏன் பிஜேபிலாம் இங்கே இருக்கவங்க பேசுகிறாங்க? காவேரி பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது சார். இந்த காவேரி பிரச்சனையை நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். இப்போ கொஞ்ச நாளில் பேச ஆரம்பிப்போம். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் இவங்களுக்கு ஓட்டு இருக்குங்கிறனால கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவரை மத்திய இணை அமைச்சராக்கியிருக்காங்க நீர்த்துறைக்கு. அப்போ தமிழகத்துக்கு எப்படி நீதி கிடைக்கும்? பிஜேபிக்காரங்க எப்படி ஓட்டு கேட்டு வரலாம்? அதனால் இன்றைக்கி வந்து பிஜேபியை அலைய விடுறாரு எடப்பாடினா, அதுக்கே எடப்பாடிக்கு மக்கள் கண்டிப்பாக ஆதரவு தெரிவிப்பார்கள். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி பிஜேபி திட்டணுமானா இன்னும் வலுவாக திட்டணும். இது பத்தாது, பாசிச பாஜகன்னு திட்டணும், மைனாரிட்டி பிஜேபின்னு திட்டணும், ஜெயலலிதா திட்டணும். அந்த மாதிரி திட்டினா தான் எடப்பாடிக்கு ஓட்டு கிடைக்கும். அது அவருக்கு தெரியுமா இல்லையா தெரியல. இன்னும் ஐடி விங்க ஸ்ட்ராங் பண்ணும். எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய சவால்கள் இருக்குது, மறுக்கலை. ஆனால் திமுக இவ்வளவு அதிகாரத்திலிருந்தும் அவர்கள் பயப்படும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி ஐடி ஏகப்பட்ட ஈடு எல்லாம் வந்துடும். அவங்களுடைய அமைச்சர்கள் சொல்லுவாங்கள்ல, ஆனால் பார்த்து பேசுங்கன்னு. அதற்காக ஓரளவுக்கு அமைதியாக இருக்கார் நினைக்கிறேன். கண்டிப்பாக பேசுவார். அவருக்கு தெரியும், சட்டமன்றம் வரும்போது பேச ஆரம்பிப்பார். வரக்கூடிய தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். இதில் வந்து பிஜேபியை சீனில் கொண்டு வந்து இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறது நம்ம ஏற்புடையதாக இல்லை. எடப்பாடி பழனிசாமி நேற்றுடைய பேச்சு பிஜேபிக்கு வச்ச செக்காக நினைக்கிறோம். அதிமுக அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து எடை போட முடியாது. அதிமுக மிகப்பெரிய வலிமையான கட்சி தான். அதிமுக மற்ற கட்சிகள் தமிழகத்துக்கு தேவைங்கிறத நம்ம நிலைப்பாடு மாற்றம் இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.